கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த வெப்பமண்டல பழப்பயிர்களுக்கான மகத்துவ மையத்துக்கு போயிருந்தோம். இது எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தோம்னா, திருச்சிக்கு அடுத்த உள்ள தோரங்குறிச்சியிலேருந்து கொஞ்சம் தூரத்தில கஞ்சநாயக்கன்பட்டின்ற ஒரு ஊர் இருக்கு. இந்த இடத்துல தான் வந்து நம்ம கவர்மெண்ட்டோடைய அந்த சென்டர் இருக்கு. இதில பார்த்தீங்கன்னா, ட்ரெய்னிங்கும் குடுக்குறாங்க. பழப்பயிர்கள வந்து எப்படி பராமரிக்கிறது அப்படின்ற மாரியான ட்ரெய்னிங்லாம் குடுக்குறாங்க. நம்ம வந்து இங்க போனப்போ பார்த்தீங்கன்னா, இங்க பல வகையான பழக்கன்றுகளும், மரக்கன்றுகள் இது போன்றதெல்லாம் சாகுபடி செஞ்சிருந்தாங்க. இந்த மாரி உங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சதுன்னா, இந்த மாரி இடத்துக்குலாம் போய் பாருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, சில பகுதியில வந்து தண்ணியே இருக்காது. அதிலிருந்து எப்படி சாகுபடி மேற்கொள்றாங்கன்றத நம்ம பார்க்கறதுக்குலாம் சில வாய்ப்புகள் இருக்கு. இந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, தண்ணீர் பற்றாக்குறை அங்க அதிகமாவே நிலவிக்கிட்டு இருக்கு. அதுலயும் பார்த்தீங்கன்னா, அவங்க ட்ரிப் இரிகேஷன் மூலியமா பழப்பயிர்கள வந்து காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க. சில பயிர்கள்லாம் வந்து சிறப்பாவே வந்து கவனிச்சு வச்சிருந்தாங்க. அதுல முக்கியமானது பார்த்தீங்கன்னா, இந்த மா இது வந்து யுஹெச்டிபின்னு சொல்லுவாங்க. அல்ட்ரா ஹை டென்சிட்டி பிளான்டிங்னு சொல்லுவாங்க. இந்த முறையில வந்து ரொம்ப அடர் நடவுல நடவு செஞ்சிருக்காங்க. இதில பார்த்தீங்கன்னா, நீங்க கவனிக்க வேண்டியது கவாத்து பண்ணியிருந்தாங்க. அந்த கவாத்து பண்ணியிருக்கிறதுலயும் அவங்க வந்து சிஓசிய வந்து தடவியிருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து மரத்த வெட்டுவோம், கவாத்து பண்றோன்னு அந்த அந்த காயத்த அப்படியே விட்டுருவோம். அதால பார்த்தீங்கன்னா, ஃபங்கஸ் உருவாகி அந்த கிளையே சாக நேரிடும். அப்படியே போயிட்டு அது மரத்தையும் பாதிக்கும். அதனால கிளைகள்ல எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாத அளவுக்கு இந்த மாரி சிஓசி தடவுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாம இங்க மண்புழு உரத்த இவங்களே வந்து தயாரிச்சு விவசாயிகளுக்கு வந்து விற்பனைக்கும் குடுத்துட்டு இருக்காங்க. அதனுடைய விலை பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மி தான். எனக்கு கரெக்ட்டா வந்து ஞாபகம் இல்ல. நான் வாங்கும்போது எவ்வளோ இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீண்ட நாட்கள் ஆயிடுச்சு நான் அங்க போயிட்டு வந்து. அது மட்டும் இல்லாம காய்கறி பயிர்களும் நெறைய சாகுபடி செஞ்சிருந்தாங்க. அதில பார்த்தீங்கன்னா, மிளகாய் இருந்தது. மிளகாயில என்ன ரகம் அங்க நட்டிருந்தாங்கன்னா, ரங்கான்ற ரகம் தான் நட்டிருந்தாங்க. ரங்கா வந்து இந்த புல்லட் ஷேப்ல இருக்கும். அந்த காய்களுடைய ஷேப்பு. அந்த ரகம் நடவு செஞ்சிருந்தாங்க. அப்புறம் கத்திரி நட்டிருந்தாங்க. கத்திரிலாம் பார்த்தீங்கன்னா, சிம்ரன் இந்த மாரி ரகம் தான் அங்க நடவு செஞ்சிருந்தாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு ரகம் வந்து மார்க்கெட்டிங் பண்றதுக்கு எளிமையா இருக்கும். அந்த வகையில வந்து இந்த பகுதிக்கு ஏத்த மாரி அங்க சாகுபடி மேற்கொண்டிருந்தாங்க. அப்புறம் திராட்சை சாகுபடி செஞ்சிருந்தாங்க. டிராகன் ஃப்ரூட் இந்த மாதிரியான பயிர்களும் அங்கே சாகுபடி செஞ்சுருந்தாங்க பழப்பயிரில். நாங்கள் போன நேரத்தில் பார்த்தீங்கன்னா, கொடியெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தாங்க. புது துளிர்கள் எடுத்து சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிஞ்சுகள் இருந்தது. அதையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பராக வந்து ஸ்டேக்கிங்லாம் பண்ணியிருந்தாங்க. தூண்கள்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். கருங்கல் தூண்கள் அமைச்சு, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா, கல்லு தூண்லேயே வந்து கொடிகளுக்கு ஏற்ற மாதிரி ஆங்கிள்லாம் ரெடி பண்ணி, நல்லா பந்தல் அமைச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த டிராகன் பழமும் பார்த்தீங்கன்னா, இது எல்லா இடத்துலையுமே வளரக்கூடியது தான். இது வந்து எளிமையா வளர்த்துக்கலாம். ஒண்ணும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஆனா, அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து வளர்க்கப்பட்டிருந்தது. அது நல்லாவே பராமரிச்சு வச்சிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம இங்க பலா மரங்களும் வந்து அதிக அளவுல நடவு செஞ்சிருந்தாங்க. பலாவ பார்த்தீங்கன்னா வந்து கவாத்து பண்ணி ரொம்ப சின்ன சைஸ்லயே வச்சிருந்தாங்க. இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, பழ பர்ப்பஸ்க்காக மட்டும் தான் வந்து இங்க வளர்க்கப்படுது. அதனால டிம்பர் பர்ப்பஸ்க்கு இல்லாதால அங்க வந்து கவாத்து பண்ணி வச்சிருந்தாங்க. அது இல்லாம வந்து கொழுமிச்சைன்ற பேர நான் இங்க தான் முதல்ல கேள்விப்பட்டேன். ஏன்னா எலுமிச்சைன்றத கேள்விப்பட்டிருக்கேன். கொழுமிச்சைன்றது என்னன்னு எனக்கு தெரியல. அதுவும் அந்த குடும்பத்த சார்ந்ததுன்றது அங்க போய் தான் புரிய வந்தது. ஏன்னா நார்த்தங்கா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மேபி அதுதான் வந்து கொழுமிச்சை அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த எஸ்ஆர்எஃப் தார்ப்பாய பயன்படுத்தி ஒரு பாண்டு உருவாக்கி வச்சிருந்தாங்க. இதில ஆனா மீன்கள்லாம் எதுவுமே பெருமளவுல இல்ல. மெயின்டனன்ஸ் இது மட்டும் கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. ஏன்னா, அங்க இருக்க சூழ்நிலையில இருக்கணும். ஒரு பாண்டுன்ற மாரி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கத்திரி ரகம் பார்த்தீங்கன்னா, மணப்பாறை கத்திரி. அவங்களுடைய பாரம்பரியமான ரகம். சிலது நடவு செஞ்சிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் சொட்டு நீர்ல தான் சாகுபடி செஞ்சிருந்தாங்க. இது வந்து செடி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். நல்லாவே இருந்தது. அது அப்பதான் வந்து கலை மேலாண்மை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆட்கள்கிட்ட விசாரிக்கும்போது, அ சிறிய அளவுல தான் இந்த மாரி பயிர்கள்லாம் எங்களால பண்ண முடியும் இங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா எல்லாமே வந்து செய்யணுன்றதால பெரிய பரப்பளவுல எல்லாத்தையும் செய்ய முடியாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றேங்க. நன்றி.